கருத்து மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள் என்ன? எத்தனை மணிக்கு சரியாக இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது? வணக்கம் பிரபாவதி. நேற்றைய தினத்தில் பாமகவினுடைய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்றது. அங்கு பொதுக்குழுவில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே அந்த கருத்து மோதல் என்பது பாமகவினுடைய உச்சக்கட்ட மோதலை பிரபலப்படுத்தி இருக்கிறது. இது அந்த பொதுக்குழுவில் இருவருக்குமான அந்த கருத்து மோதல் என்பது தொண்டர்களிடையே, பாமக கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் சிவசங்கர் ஒரு அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். அன்புமணிக்கு ஏன் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது? ராமதாசனுடைய மகன் என்பதற்காகத்தானே அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. பாமகவில் உழைத்த மூத்த நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அவர் காடுவெட்டி குரு உள்ளிட்டவர்களை மேற்கோள் காட்டியிருந்தார் அமைச்சர் சிவசங்கர். மேற்கோள் காட்டி பேசியிருக்கும் பொழுது அன்புமணிக்கு மட்டும் தலைவர் பதவி எதுக்காக வழங்கப்பட்டது என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் பொதுக்குழுவில் ஒரு அறிவிப்பு ஒன்றினை ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டார். அதாவது முகுந்தன் என்பவருக்கு, அதாவது ராமதாஸ் அவர்களுடைய மகளுடைய பையன், அதாவது ராமதாஸுடைய பேரன், அவருக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பு, இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக அவர் அறிவித்தார். இதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். ஏற்கனவே இந்த பதவியினை அன்புமணி ராமதாஸ் வகித்து வந்திருந்தார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகத்தான் அவர் கட்சியிற்காக வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாநில பொறுப்பு அளிப்பது என்பது கட்சியில் இத்தனை வருடங்களாக உழைத்தவர்களை மட்டம் தட்டும் அளவிற்கான ஒரு செயல் என்று அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனை ராமதாஸ் ஏற்க மறுத்திருந்தார். இதன் விளைவாக இருவருக்கும் அங்கே கருத்து மோதல் ஏற்பட்டது. இது என்னுடைய கட்சி, நான் தான் முடிவெடுப்பேன் என ராமதாஸ் மிக தெளிவாக அங்கு ஆணித்தனமாக பேசியது அன்புமணியை சார்ந்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதன் மூலமாக பனையூரில் என்னை சந்தியுங்கள் என்று சொல்லியிருந்தார். இது பாமகவினரிடையே மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியாக இருக்கட்டும், தீரனாக இருக்கட்டும், மருத்துவர் செந்தில் உள்ளிட்டோர்கள் மிகுந்த அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில், அன்புமணியினுடைய இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் சென்று சந்தித்து அவரை சமாதானப்படுத்தி இன்றைக்கு தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் என்பது இருந்தது. யாருடன் கூட்டணி செல்வது என்பது. பாஜகவுடன் கூட்டணி செல்வதில் அன்புமணி ராமதாஸ் உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ராமதாஸின் அறிவுறுத்தலின்படி அருள் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை அன்புமணிக்கு ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் கருத்து மோதல்களாக இருந்தது உச்சகட்டமாக பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. அதன் இன்றைய சந்திப்பு என்பது இந்த உச்சகட்ட மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மணி அளவில் சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.